ஓகே. குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்று சூப்பர் பொசிஷன் ஆகி இன்டர்ஃபரன்ஸ் ஆகி பிரைட்னஸ் எப்படி வருது, டார்க்னஸ் எதுக்கு எப்படி வருது, அதனுடைய மேத்தமெட்டிக்கல் தியரி என்னங்கிறத நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் பிளேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டாக செய்கிறது தான். கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயா ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நிறைய வச்சுருப்பாங்க, வாங்கி விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சோப் பப்புலாம் போட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு வைப்பாங்க, வாங்கி வாயில் ஊதி ஊதி அந்த பப்புள்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு நிறையா. அதில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக தெரியும். இப்போ அதான் என்னன்னா தின் ஃபிலிம்னு சொல்கிறோம். இப்போ அதில் எப்படி இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுங்கிறது தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு படம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா எல்லாம் தான்? இந்த மாதிரி விளையாடும் போது அதே மாதிரி தான் பப்புள் வருதா, வேற மாதிரி வந்துச்சா உங்களுக்கு? இது மாதிரி தான் சார் வரும். இதே மாதிரி பப்புள்ஸ் வருதா? அதில் கலர் கலரா தெரியுதா? எஸ் சார். எதனால கலர் கலரா தெரியுது? அதெல்லாம் கொஸ்டின் கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்களா? சார் என்னது? சன்லைட் படுறனாலயாங்க சார்? சரி, சன்லைட் படுது, ரைட்டு. சன்லைட் படுறதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அந்த சோப்பு தூள் மாதிரி. சோப்பு தூள் அது ரைட்டு தான். நீங்க துணி துவைக்கோல கூட இந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. துணி துவைக்கிறவங்களே தெரியும். எங்க அம்மாவோட துணி துவைக்க சொன்னீங்கன்னா தெரியாது, நீங்களா துணி துவைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப அந்த மாதிரி பப்புள்ஸ்லாம் வரும். பப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் கலரா தெரியும். அப்ப எதனால அந்த மாதிரி கலர் கலரா தெரியுது? சார் அது அந்த சன்லைட்டோட பிரதிபலிப்புனால அப்படி தெரியுது சார். பிரதிபலிக்கும் போது என்ன ஆகுது? சன்லைட் பிரதிபலிக்குது, ரைட்டு, கரெக்ட் ஆன்சர். பிரதிபலிக்கும் போது என்ன ஆகுது? நீங்க படிக்கிறது தான் நடக்குது. பிரதிபலிக்கும் போது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆன்சர் எல்லாம் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அது வந்துட்டு காத்துல வந்து அது பறந்து போகும் சார். சரி, காத்துல பறந்து போகுது, ரைட், ஓகே. இங்க துணி துவைக்கணும்னு சொன்னீங்களா, சொல்லுங்க. துணி துவைக்க அந்த நுர அப்படியே வரும் சார். நுர வருது, அதனால பப்புள்ஸ் வருது. நமக்கு துணி துவைக்கிறத பத்தி நான் படிக்கலப்பா. இப்ப அந்த பப்புள்ஸ்ல ஏன் கலர் கலரா வருது அதான் நான் படிக்க போறேன் இன்னைக்கு. யார் ஆன்சர் பண்ணுது? துணி துவைக்கணும்னு சொன்னீங்களா, சொல்லுங்க. நான் தான் சார். நீ சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல. சார் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதாங்க சார்? இன்டர்ஃபரன்ஸா? சரி, வெரி குட், கரெக்டான ஆன்சர். நான் ஸ்டார்ட் பண்ணியிலே சொன்னேன், இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. அதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். குறுக்கீட்டு விளைவு நடக்குது. அப்போ இன்டர்ஃபரன்ஸ்னால தான் நமக்கு அந்த சோப்பு பப்புல கலர் கலராக தெரியுது. ஆயில் பார்த்துருப்பீங்க வீட்டில் அல்லது ரோட்டெலாம் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊற்றிருந்தா அதை பார்த்தா கலர் கலராக தெரியும். எல்லாமே இது எல்லாத்துக்கும் காரணம்னா அந்த இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு. அதனால தான் இது வருது. தின் பிலிம்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது. தின் பிலிம்னா சின்னதாக மெலிசாக உள்ள பிலிம், அதாவது நம்ம பேப்பர் மாதிரி மெலிசாக உள்ளது. இந்த சோப் பப்புளோட அந்த இது திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த சோப் பப்புள் சர்க்குலாக இருக்கு, ரவுண்டாக இருக்கு, அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த பப்புல இந்த படத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதனோட பப்புளோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? சோப் பப்புளோட திக்னஸ் சர்ஃபேஸ் 0.5 mu to 10 mu. இதை இங்கே போட்டிருக்கேன், அதை பார்த்து சொல்லிட்டீங்களா? எஸ் சார். சரி, 5 to mu mனா என்ன? சரி, கரெக்ட் ஆன்சர் இதுலேயே இருக்கு, பார்த்து சொல்லிட்டீங்க, ரைட்டு, ஆன்சர் ரைட்டு. மியூ எம்னா என்ன அர்த்தம்?
0.5 மைக்ரோமீட்டர் டு 10 மைக்ரோமீட்டர். இப்போ நீங்கள் மெஷரே பண்ண முடியாது. இப்போ ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமாதா எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு? 1 சென்டிமீட்டர் வருமா, 1/2 சென்டிமீட்டர் வருமா? ஸ்கேலில் இதை நாம் அளக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம பேப்பரோட மெலிசாக இருக்கணும். பேப்பர் திக்னஸே ஸ்கேலில் அளக்க முடியாது. சுருகாட்சி வச்சு வேணும் அளக்கலாம். இப்போ மைக்ரோமீட்டர் தான் வரும். சுருகாட்சியிலே அவ்வளோ அளக்கிறது ரொம்ப மைனூட்டு. 0.1 மில்லிமீட்டர் அதோட கம்மியாக தான் வரும். அப்போ இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் திக்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி திக்னஸ் உள்ளதான் தின் ஃபிலிம்னு சொல்கிறோம். அதாவது ஃபிலிம்ங்கிறது என்னென்னா திக்னஸ் வெரி வெரி லோவாக இருக்கணும். அந்த மாதிரி அதாவது ஹைட்டு, அதனோட ஹைட்டு வெரி வெரி லோவாக இருக்கணும். அதே மாதிரி லென்த்தாக இருக்கணும். நம்ம பேப்பர் மாதிரி இருக்கணும். நம்ம நோட் எழுதுகிற பேப்பர் எப்படி இருக்கு, அதனோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதனோட லென்த்து பாருங்கள், சர்ஃபேஸ் ஒரு லென்த்தி பேப்பர். ஃபிலிம்னு சொன்னாவே ஒரு லென்த்தாக பேப்பர் மாதிரி நோட் பேப்பர் மாதிரி இருக்கணும். ஆனால் திக்னஸ் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி தான் சோப் பப்புள். என்னோட பாருங்கள், அந்த ஏரியா பாருங்கள் பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது பெருசாக. ஆனால் திக்னஸ்ஸு மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் வெரி வெரி லோவாக இருக்குது. அதான் தின் ஃபிலிம்னு சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி இப்போ எண்ணெய் ஊற்றுறீங்க வீட்டில், வீட்டுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுனா ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு வெளியில் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு வச்சுங்க. வீட்டுக்கு வெளியில் அந்த சன்லைட் படுற இடத்துல ஒரு ஆயிலுக்கு இது ஊற்றுறீங்க. நம்ம சமைக்கிற ஆயிலோ அல்லது நம்ம தலைக்கு தேய்க்கிற ஆயிலோ கீழே ஊற்றிடுறோம். கீழே ஊற்றிட்டோம்னா பார்த்தோம்னா தரையில் பூரா அப்படியே ஒட்டிடும், அப்படியே படிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ திக்னஸாலாம் இருக்காது, ஹைட்டாக இருக்காது எண்ணெய். அப்படியே எல்லாம் வலிஞ்சு ஓடி ஒரு சின்ன தின் ஃபிலிம் மாதிரி அந்த தரையில் படிஞ்சிருக்கும். அந்த இடத்துல சன்லைட் படுதுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கலர் கலராக தெரியும். ஏன்னா அது ஒரு தின் ஃபிலிம். ரோட்லாம் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் இப்போ பைக்கு காருக்கெலாம் பார்த்தோம்னா ஆயில் ஊற்றுறாங்க. ஒரு சிலது ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்போது அந்த ஆயிலெலாம் கீழே ஊற்றிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கலராக தெரியுது. அப்போ இதுக்கு ரீசனாலாம் அதை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தின் ஃபிலிம். அந்த தின் ஃபிலிம்லாம் என்டர்பிரன்ஸ் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர் தெரியுது. ஏன் ஆப்டிகல் மீடியம் இஸ் கால்ட் ஏ தின் ஃபிலிம். அது என்ன இருக்குன்னா ஆப்டிகல் மீடியமாக இருக்கணும். நான் தின் ஃபிலிம் ஆயிலுக்கு பதிலாக நான் வந்து மண்ணள்ளி போடுறேன். மண்ணள்ளி தரையில் போட்டு அப்படியே அந்த தோசை ஊற்றுற மாதிரி தோசை மாவை எடுத்துங்க. தோசை மாவு எடுத்து தரையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு ரோஸ்ட்டு போடுற மாதிரி இதுவும் தின் ஃபிலிம் தான் சொல்லக்கூடாது. அந்த ஃபிலிம்னால நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ ரோஸ்ட்டே என்னது, ரோஸ்ட்டே ஒரு தின் ஃபிலிம் தான். அதை கொண்டு போய் சன்லைட்டில் வச்சா கலர் கலராக தெரியுமா, தெரியாது. அது என்ன இருக்கணும், ஆப்டிகல் மீடியமாக இருக்கணும். ஆப்டிகல் லைட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய தின் ஃபிலிமில் தான் நம்ம என்டர்பிரன்ஸ் நடக்கும். நம்ம ரோஸ்ட் போடுறது தின் ஃபிலிம் தான், அதுவும் தின் ஃபிலிம் தான். ஆனால் அது வந்து இங்கே ஆப்டிக்ஸில் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன இருக்கும், ஆப்டிகல் மீடியம் கால்டு தின் ஃபிலிம். திக்னஸ் இஸ் அபவுட் ஏ ஆர்டர் ஆஃப் 1 wavelength ஆஃப் லைட். அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேவ்லென்த்தாக இருக்கணும். விசிபிள் ரீஜனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் ஃபிலிம் திக்னஸ் இஸ் ரேஞ்ச் இஸ் 0.5 மைக்ரோமீட்டர் டு 10 மைக்ரோமீட்டர். அந்த அளவுக்கு வெரி வெரி லோவாக இருக்கணும். மைக்ரோன்னா என்ன அர்த்தம், லேபில் செஞ்சுருக்கீங்கள 10 பவர் மைனஸ் என்ன வரும், 10 பவர் மைனஸ் 6 மீட்டர் ஈக்குவல் டு 1 மைக்ரோமீட்டர். நீங்கள் ஸ்க்ரூ காய்ச்சல்லாம் அளக்கிறது மில்லிமீட்டர், 10 பவர் மைனஸ் 3. அதை விட சின்னது. ஸ்க்ரூ காய்ச்சல் அந்த ஒயர்லாம் அனுப்பீங்க, கம்பியெல்லாம் திக்னஸ் அளந்துருப்பீங்க. அப்போ நம்ம ஸ்க்ரூ காய்ச்சலே அதை அளக்க முடியாது. மைக்ரோமீட்டர் வச்சு தான் இதனோட திக்னஸ் நான் மெஷர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மெலுசு. அந்த நம்மளுடைய ஸ்க்ரூ காய்ச்சலை மெஷர் பண்ணுற மெட்டீரியலோட 3 மடங்கு வந்து மெல்ஸ் திக்னஸ் குறைவாக உள்ளதான் இந்த தின் ஃபிலிம். இந்த அளவுக்கு வெரி லோ ரேஞ்சாக இருக்கணும். இந்த மாதிரி உள்ளதான் கன்சிடர் எஸ் நாம் தின் ஃபிலிம்னு கன்சிடர் பண்ண முடியும். ஏ தின் ஃபிலிம் மே பி தின் சீட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அதே மாதிரி ஒரு தின் சீட்டுன்னு சொல்லலாம், தின் சீட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இந்த இதெல்லாம் பார்ப்பீங்க, ஓஹெச்பி சீட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நோட்டு பேப்பர் மாதிரியே கண்ணாடியில் இருக்கு அப்படியே. அது பிளாஸ்டிக் பேப்பர். இப்போ அந்த பேப்பர் வாங்கினீங்கன்னா அது வழியாக இந்த சைடு லைட் அடித்தா அந்த சைடு போகும். அதான் என்ன சொன்னால் தின் சீட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னு சொல்கிறோம். கண்ணாடி பேப்பர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதில் இந்த பார்சல் கூட கட்டுறாங்க பாருங்க. பார்சல் கட்டுறதுல லைட் பாஸ் ஆகாது. அந்த பார்சல் கட்டுற பேப்பர் மாதிரி நமக்கு OHP பேப்பர்னு இருக்கு. A4 சைஸில் நம்ம நோட்டு பேப்பர் மாதிரியே கண்ணாடி மாதிரியே இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு தின் பிலிம் மெட்டீரியல். அது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும்? கிளாஸ் மெட்டீரியல் இருக்கலாம். கண்ணாடினா அது வழியாக லைட் போகும். அதே மாதிரி மைக்கா அண்ட் ஏர் ஃபிலிம். ஏர் ஃபிலிம்ங்கிறது என்ன? ஏர் 2 ஃபிலிம் இடையில ஏர் வழியாகவே என்ன ஆகும்? லைட் பாஸ் ஆகும். எந்த மெட்டீரியல் வழியாக லைட் பாஸ் ஆகுதோ அந்த மாதிரி தின் சீட்டாக உள்ளதெல்லாம் தின் ஃபிலிம்னு சொல்கிறோம். என்க்ளோஸ் பிட்வீன் 2 டிரான்ஸ்பரண்ட் பிளேட். 2 பிளேட் வச்சுக்கிறோம். 2 பிளேட்டுக்கு இடையில பார்த்தோம்னா ஏர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன இருக்கும்? அது வந்து என்னன்னா தின் ஃபிலிம் தான். அப்போ 2 பிளேட்டுக்கு இடையில ஏர் இருக்குன்னா என்னது? நம்ம சோப் பப்புலேயே அதே தான் இருக்குது. இது சோப் பப்புள். இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே இந்த சைடு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் ஒரு ஃபிலிம் இருக்குது. இந்த எண்டில் பாருங்க இங்கே ஒரு ஃபிலிம் இருக்குது. இந்த பப்புள்ஸ் உள்ள சென்டரில் என்ன இருக்குது? இந்த ரவுண்டாக இருக்குல்ல சோப் பப்புள். சோப் பப்புளோட சென்டரில் என்ன இருக்குது? சோப் பப்புள் இருக்குல்ல, அந்த பப்புளுக்குள்ள சென்டரில் உள்ள என்ன இருக்கு? சார் அங்க ஏர் இருக்கு சார். ஏர் இருக்கா? ரைட். இந்த பப்புளுங்கிறது அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் வந்து தின் ஃபிலிம் இருக்கு. பப்புளோட சென்டரில் உள்பகுதியிலலாம் ஏர். நம்ம பலூன் எப்படி இருக்கு அதே மாதிரி தான். பலூனில் ஏர் ஊதுறோம். பலூன் உள்ள ஃபுல்லாக ஏர் இருக்கு. அந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் அந்த பலூனோட அந்த பிளாஸ்டிக் இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் தின் ஃபிலிம். இது ஃபுல்லாக ஏரு. அதான் இங்கே சொல்கிறோம். An air film enclosed between two transparent plate. 2 டிரான்ஸ்பரண்ட் பிளேட் இருக்கு. 2க்கு இடையில ஏர். நம்ம 2 பிளேட்டு கூட வைக்கலாம். 2 கண்ணாடி, 2 சீட்டு. நம்ம மைக்கா சீட்டோ அல்லது கிளாஸ் சீட்டோ 2 சீட்டை வச்சு 2 சீட்டுக்கு நடுவண்ட ஏரை வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோம்னா அதுவும் தின் ஃபிலிம் தான். அதே கான்செப்ட் தான் சோப் பப்புளும் இருக்காது. இந்த சைடு இப்போ லைட் இங்கேருந்து அடிக்கணும் என்ன இருக்கு? இதில் அடிக்கும். இது ஒரு சர்ஃபேஸ். அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடுக்கு போகும். இது ஒரு சர்ஃபேஸ். அப்போ 2 சர்ஃபேஸ். 2 சர்ஃபேஸ்க்கு இடையில ஏர் தான் இருக்கு. அதான் சோப் பப்புளும் அதுக்கு உதாரணம் தான். சோப் பப்புள் அல்லது நம்ம தரையில் ஒரு ஆயில் ஊற்றினோம்னா எல்லாமே தின் ஃபிலிமாக தான் இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த லைட்டில் when light is incident on a such film, a small part of it reflected from the top of the surface. அப்போ இந்த இதில் நடக்கும்போது என்ன இருக்குன்னா இந்த லைட் இங்கே படும்போது என்ன இருக்கும்? ஜென்ரலாகவே கண்ணாடியில் லைட் படும்போது என்ன ஆகுது? ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு. உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க மாதிரி நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடியே வச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் கண்ணாடியில் ஒரு பக்கம் ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்மிட் ஆகாத மாதிரி இருக்கும். அதில் இங்கேருந்து லைட் படுது. அப்போ லைட் படும்போது என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எனி மெட்டீரியல் கிளாஸாக இருக்கட்டும் மைக்காக இருக்கட்டும் எது எது லைட்டை கண்டக்ட் பண்ணுதோ அதில் எல்லாமே என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஸ்மால் பார்ட்டில் அங்கே படும்போது இட் ரிஃப்ளெக்டர் ஃப்ரம் தி டாப் சர்ஃபேஸ். அதனுடைய மேற்பரப்புலேருந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது டாப் சர்ஃபேஸ்லேருந்து. அங்கே மேஜர் பார்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் லைட் டிரான்ஸ்மிட் ஆகாது. பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் மாதிரி அடித்து கோட்டிங் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகாத மாதிரி வச்சுருப்பாங்க. நார்மல் கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ இதான் அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணுறது பார்த்தோம்னா ஒரு இன்சிடென்ட் லைட்டு, சன் லைட் வச்சு இங்கே சன் இருக்குது. சன்லேருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் லைட்டு அந்த நம்ம சோப் பப்புளே வச்சுங்க. சோப் பப்புள்ஸ் மேலே படுது. அதனோட ஒரு சர்ஃபேஸில் படும்போது என்ன இருக்குது? ஒரு 4% என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. மேக்ஸிமம் என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட் தான் ஆகும். ஒரு மினிமம் அமௌண்ட் தான் என்ன டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ 4% வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் பார்த்தோம்னா 96% வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுது. அப்போ again a small part of is transmitted component reflected back into film bottom surface. அப்போ இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே வந்துருச்சு. இது என்ன கரெக்டாக சொல்ல போனால் இப்போ ரவுண்டு போட்டீங்க. சோப் பப்புள் ரவுண்ட் இருக்கா? இதுதான் மேலே டாப் சர்ஃபேஸ்.
இது பாட்டம் சர்ஃபேஸ். மேலே வந்து லைட் வருது. இப்போ அதான் நம்ம 2 கோடா போட்டிருக்கோம். கோடா போட்டிருக்கோம். இது என்ன செவ்வகமாக இருக்கு, ஸோ பப்புள்னு கிடையாது. நான் மே சர்ஃபேஸை கீழ் சர்ஃபேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 96% டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிட் ஆகி இந்த அதர் சர்ஃபேஸில் திரும்ப படும்போது என்ன ஆகுதுன்னா திரும்ப இங்கே என்ன இருக்கும் 4% என்னாகும் டிரான்ஸ்மிட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிமைனிங் 92% இங்கே வந்து என்ன அது டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அப்போ திரும்ப இங்கேருந்து வரும்போது என்ன இருக்கு, திரும்ப இதே லைட் இங்கே 1ல இருந்து இங்கே வருது. இந்த இடத்துல போட திரும்ப இங்கே 2 போய் ரீச் ஆகுது. அப்போ 2ங்கிறது என்னது, இது ஒரு ஃபிலிம். அப்போ இந்த இதில் படும்போது என்னன்னா இதுலேருந்து 3.65% என்னன்னா இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வெளியில் வந்துடுது. திரும்ப அந்த 3.65% போயிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும். ஏன் 3.65 சொல்கிறேன்னா புரியுதா, எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகணும், 96% டிரான்ஸ்மிட் ஆகுது. 4% என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இங்கே 100%ல 4 இங்கே போயிடுச்சு, 96% இங்கே வந்துருச்சு. இந்த பாயிண்டில் வரும்போது அந்த 96ல், ஏன்னா இங்கே வர்றதே 96% தான், 96%ல 92% என்ன ஆயிடுது, இங்கே டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் உள்ள 4% தான் என்ன ஆகுது, இதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வருது. அப்போ அந்த 4%லேருந்து என்ன இருக்கும், 4%ல 96% அதுதான் என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ 4ல் 96% கால்குலேட் பண்ணால் 3.65% என்ன ஆகுது, இங்கே வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ 3.65% போயிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 4%ல 3.65 போயிட்டா ரிமைனிங் எவ்வளோ, 0.35%. இங்கேருந்து 4% தான் மேலே போகுது. 4ல் 3.6% இங்கே மேலே போயிடுது. ரிமைனிங் 0.3% தான் இங்கேருந்து இங்கே வருது. அப்போ அந்த 0.3% 35% என்ன இருக்குன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இதுலேருந்து 96% டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 0.35ல 96% போட்டுங்க. அப்போ என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் 0.3% பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அதுலேருந்து என்ன இருக்கும், ஒரு 0.5% ஆல்மோஸ்ட் அதான் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வருது. திரும்ப இங்கே வரும்போது என்ன இருக்குது, இதுலேருந்து 96% டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அந்த 96% 0.005%. அதுலேருந்து இன்னும் வெரி வெரி லோவானதான் என்ன ஆகும், திரும்ப இங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் வந்து ஷோ பப்புள்ஸில் இதான் இங்கே வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி லைட் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ என்ன இருக்கு, ஏ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லைட் ஜஸ்ட் கெட் ரிஃப்ளெக்டட் பார்ஷியலி செவரல் டைம் இன் சக்சஷன் வித் எ ஃபிலிம். அப்போ என்ன இருக்கும், அந்த ரெஃப்ளெக்ஷனை பார்த்தா நிறைய டைம், மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் டைம், ரிஃப்ளெக்ட் பார்ஷியலி செவரல் டைம் இன் தி சக்சஷன் வித் எ ஃபிலிம். அந்த ஃபிலிமுக்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த ஸ்மால் அமௌண்ட் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரும்போது என்ன இருக்குன்னா, அப்போ இங்கே பாருங்க மேலே 1 2 3ன்னு 3 லைன் போட்டிருக்கோம். அப்போ 1லேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் லைட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது, 2லேருந்து ஒரு லைட் டிரான்ஸ்மிட் ஆகுது, 3லேருந்து ஒரு லைட் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ இது 3 லைட்டுக்குள்ளே என்ன ஆகும், இப்போ 3 லைட் மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு லைட் அடிக்குது, அந்த 2ங்கிற இடத்துலேருந்து ஒரு லைட் போகுது, 3ங்கிற இடத்துலேருந்து ஒரு லைட் போகுது. அப்போ 3 லைட் சோர்ஸ். அப்போ அந்த 3 லைட்டுக்குள்ளே என்ன ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் ஆகும், குறுக்கீட்டு விளைவு நடக்கும். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்மிட் லைட்லேயும் அந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். நமக்கு தெரியும் கலர் ஏன் வருதுன்னா, ஒரு பொருளில் லைட் பட்டு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த லைட் வந்து நம்ம கண்ணை ரீச் ஆனால் தான் அந்த பொருளே நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரக்கூடிய லைட்டு அதுக்குள்ளே இன்டர்ஃபயர் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயை வந்து ரீச் ஆகுது கண்ணை. அப்போ அதனால தான் அந்த லைட்டுக்குள்ளே இன்டர்ஃபயர் ஆகும்போது தான் அந்த வந்து கலர் காம்பினேஷன் நமக்கு வருது. ஏன்னா சன்லைட்டில் எல்லா கலரும் இருக்குது, 7 கலர் வெப்சியர், 7 கலரும் சேர்ந்ததான் சன்லைட்டு. அப்போ அது வரும்போது ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும்போது அதனோட வேவ் லென்த் சூப்பர் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய
அந்த கலர் பொசிஷன்லாம் நமக்கு வந்து வேரி ஆகி கிடைக்குது. In transparent thin film, the two bounding surface strongly transmit light and only weakly reflect light of incident light. அப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் பவுண்டரி இருக்கு, மேலே ஒரு டாப் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு, கீழே பாட்டம் சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும்போது என்ன இருக்கு, அதில் அந்த டிரான்ஸ்மிட் லைட் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால் 96% லைட் வந்து டிரான்ஸ்மிட் தான் ஆகுது, ஒன்லி 4% லைட்டு தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் ஸ்ட்ராங்லி டிரான்ஸ்மிட் லைட், வீக்லி ரெஃப்ளெக்ட் லைட், அந்த இன்சிடென்ட் லைட்னு சொல்கிறோம். அப்போ therefore only first reflection at the top surface and the first reflection of bottom surface will be appreciable strength. அப்போ அதனால தான் என்ன இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் என்ன நடக்குது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கு. ஏன்னா இங்கே திரும்ப 96% இங்கே வந்துடுது, திரும்ப 2% இங்கே 100% டாப் சர்ஃபேஸில் வந்து படுது, அதில் வந்து 4% தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. திரும்ப இதே லைட்டு அப்படியே 96% கீழேயே வருது. அப்போ திரும்ப அகைன் இங்கே இருக்கு, அங்கேயும் ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்போ இங்கே 4% ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இங்கே 3.6% ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ரெண்டும் பார்த்தா ஆல்மோஸ்ட் சேம். அப்போ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் ஒரு அப்ரிசிபிள் ஸ்ட்ரென்த் வந்து அந்த இதில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வி கன்சிடர் ஏ கிளாஸ் பிளேட் ஹேவிங் ஏ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1.52. ஒரு கிளாஸ் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அதனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.52. லேபில் செஞ்சிருப்பீங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர் பிரிசத்தை வச்சு அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஒளி விலகல் என்ன, ஒளி விலகல் என்ன படிச்சிருப்பீங்க, தமிழில் ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. 1.5 வரும்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ அதனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5னா அப்போ ரெஃப்ளெக்ட் ஆஃப் டாப் சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை, அப்போ டாப் சர்ஃபேஸில் எவ்வளோ ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணால் என்ன இருக்கு, μ-1 ஃபார்முலா தெரியும் படிச்சிருப்பீங்க. என்ன அது, R ஈக்குவல் டு μ-1, மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், μ-1 டிவைடட் பை μ+1 ஹோல் ஸ்கொயர்னு படிச்சிருப்பீங்க. அதனுடைய எவ்வளோ ரே வந்து ரெஃப்ராக்ட் ஆகுதுன்னு அதனுடைய டாப் சர்ஃபேஸில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஷன் படிச்சிருப்பீங்க. இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு μ-1 டிவைடட் பை μ+1 ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த மியூ தான் என்னது, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்னது, மியூன்னு சொல்கிறோம். இது வேல்யூ, இது வந்து அந்த பிரிதிறன்னு சொல்லுவோம், இது வந்து ரெஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் இது. அப்போ R ஈக்குவல் டு 1.52 -1 டிவைடட் பை 1.52 +1 இன்டு ஹோல் ஸ்கொயர். அப்போ 1.52 -1 கால்குலேட் பண்ணால் மேலே என்ன வரும், 0.52 டிவைடட் பை 1.52 +1 2.52. இது கால்குலேட்டர் இருந்தால் இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, கரெக்டாக ஆகும். 0.52 டிவைடட் பை 2.52 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதனோட ஆன்சர் என்ன இருக்கும், 0.042. அதனால தான் நான் சொல்கிறேன் 42னா என்ன அர்த்தம், 4.2%. இப்போ 0.42 இப்போ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். 0.042 இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும், 4.2. இப்போ 4.2% தான் என்ன ஆகுதுங்க, அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அதனுடைய இது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு அந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணால் 4.2 தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏஃபோர் அப்ராக்சிமேட்டாக 4% ஆஃப் இன்சிடென்ட் லைட் ரிஃப்ளெக்டட் பை தி டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ் கிளாஸ் பிளேட். அப்போ 4% ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா ரிமைனிங் உள்ள 90% என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகிடுது, டிரான்ஸ்மிட்டட் டு பிளேட். இப்போ டாப் சர்ஃபேஸில் 4% தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். Out of the light reaching the bottom surface, again 3.5% is reflected and 92% is transmitted.
இதான் அந்த படத்துலேயே நான் சொன்னேன். இங்கே இது 96% வருது, 92% டிரான்ஸ்மிட் ஆயிடுது, அதுலேருந்து 4% மட்டும்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. திரும்ப அகைன் வெளியில் வரும்போது நமக்கு 3.8% தான் அதுலேருந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது. The again out of 3.8% of light, the 0.15% is reflected at the inner boundary. திரும்ப என்ன பார்க்கும்போது அந்த இதில் இன்னர் பவுண்டரியில் வரும்போது 0.1% திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ டாப் சர்ஃபேஸில் பார்த்தோம்னா 3.65% பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட் ஆயிடுது. After 2 reflection, the intensity will become insignificantly small. 2 ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இங்கே 3.65% போயிடுது, இங்கே 0.15% தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், இந்த இதில் வேல்யூ கண்டுபிடிச்சா 0.000 வந்துடும். அப்போ வெரி வெரி லோ. அதுக்கப்புறம் நமக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அதான் இன்சிக்னிஃபிகன்ட்லி வெரி ஸ்மால் ரேஞ்சுன்னு நாம் சொல்கிறோம். At each reflection, the intensity and hence a amplitude of the light wave was divided into reflected component and refracted component. அப்போ அந்த இதை என்ன கணக்கு பண்ணுறோம், அந்த லைட்டோட ஆம்பிளிடியூடு கால்குலேட் பண்ண என்ன பண்ணுறோம், எவ்வளோ லைட்டு ரெஃப்ளெக்ட் ஆச்சு, எவ்வளோ லைட்டு ரெஃப்ராக்ட் ஆச்சு. ரெஃப்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்மிட் இன்னொரு வேறு என்ன சொல்லணும், ரெஃப்ளெக்டட் ரெஃப்ராக்டர்னு சொல்லணும். ரெஃப்ராக்டர்னா டிரான்ஸ்மிட் ஆனதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு 2 நம்ம ஆம்பிளிடியூட பிரிச்சுக்கணும். இப்போ 4% அங்கே போயிட்டா ரிமைனிங் 96% இங்கே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அதனுடைய ஆம்பிளிடியூடு கால்குலேட் பண்ணுவோம். தி ரிஃப்ளெக்டட் அண்ட் ரெஃப்ராக்டட் காம்பவுண்ட் travel along the different parts and subsequently overlap to produce interference. அப்போ இந்த 2 லைட்டும் கிடைக்குது, அந்த ரெஃப்ளெக்டட் ரைட் அண்ட் ரெஃப்ராக்டர் காம்பவுண்ட், இது 2ம் ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகும்போது டிஃப்ரெண்ட் பாத் டிஃப்ரெண்ட் வந்துடுது. இந்த படத்தில் எடுத்திங்கன்னா என்ன இருக்கு, இந்த லைட்டு தான், இந்த லைட் இங்கே பட்டு இப்படியே போயிடுது, இது குயிக்காக வந்துடுது. அதே இந்த லைட் என்னாவது கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து வருது. அப்போ இதனுடைய பார்த்து ஷார்ட் பார்த்து இங்கேருந்து வந்துட்டு திரும்ப இங்கே வந்து அப்புறம் இங்கே வர்றதுனால இது வந்து லாங் பாத். அது இப்போ 2 லைட்டு கடையில் பார்த்தோன்னா அந்த பாத் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அந்த 2 இன்டர்ஃபியர் ஆகும்போது அந்த பாத் டிஃப்ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த 2 லைட்டு ஒன்னோட ஒன்று குறுக்கிடுது, இன்டர்ஃபியர் ஆகுது. Therefore, the interference in the thin film is called interference by division of amplitude. அப்போ இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பார்த்தா அந்த டிவிஷன் ஆஃப் ஆம்பிளிடியூட் கான்செப்டில் அது இன்டர்ஃபியர் ஆகுது. இப்போ டிவிஷன் ஆஃப் ஆம்பிளிடியூட்னா அந்த 2ஐயும் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கும் ரிஃப்ராக்ட் பண்ணுற டிரான்ஸ்மிட் ஆகிறதும் 2 லைட்டுக்கும் அதனோட ஆம்பிளிடியூட் டிவைட் பண்ணால் இதுக்கு பாதி இதுக்கு பாதி, அதுக்கு இதுக்கு முக்கால்வாசி இது கால்வாசி. அப்போ அந்த இதில் தான் இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நியூட்டன் அண்ட் ராபர்ட் ஹூக் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் தி தின் ஃபிலிம் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ நியூட்டன் தெரியும், ஐசக் நியூட்டன் படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, கிராவிட்டிலாம் அவங்க கண்டுபிடிச்சாரு தெரியும். அப்போ அந்த ஐன்ஸ்டீன் ராபர்ட் ஹூக் 2 பேர் தான் இந்த தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. நீங்கள் லேபில் கூட செய்வீங்க, நியூட்டன் ரிங்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வீங்க. நம்ம கிளாஸ் பிளேட்டு அது கீழே ஏர் இருக்கும் வச்சு இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது இந்த ரவுண்ட் ரவுண்டாக வரும். ஏற்கனவே முன்னாடி கிளாஸில் காட்டின அந்த படம், அந்த மாதிரி நியூட்டன் ரிங்ஸ்லாம் செய்வீங்க அந்த தின் ஃபிலிம் இன்டர்ஃபரன்ஸ் வச்சு. இது 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்சர்வ் பண்ணாங்க. ஹவர் தாமஸ் யங் ஹேவ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பினோமினா. இவங்க 2 பேர் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இந்த மாதிரி கலராக வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக சொன்னீங்களே அதே மாதிரி தான் நியூட்டனும் ராபர்ட் ஹூக்கும் சொன்னாங்க. நம்ம துணி துவைக்கிறோம், துணி துவைக்கும் போது சோப் பப்புள் வருது, சோப் பப்புள் வந்தால் கலராக வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சோப் பப்புளில் கலராக வருது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நியூட்டனும் ராபர்ட் ஹூக்கும் முதல் அப்சர்வ் பண்ணாங்க. தின் ஃபிலிமில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, அதனால தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நடக்குதுன்னா அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஐ பண்ணல. அந்த எக்ஸ்பிளனேஷன் பினாமினா வந்து தாமஸ் யங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எதனால வருது, அந்த 2 வேவுக்கு இடையில எவ்வளோ பேஸ் டிஃப்ரெண்ட் வருது, இதெல்லாம் யங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏ தின் ஃபிலிம் மே பி
யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஃபிலிம் என்ன இருக்கலாம், ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். சோப் பப்பில் எடுத்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர், அழகா அப்படி ரவுண்டாக இருக்கும், அப்படி பார்க்கறதுக்கு டிசைன் நல்லா கலராக இருக்கும். அதனால தான் அந்த கடையில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வாயில் ஊதி ஊதி பப்புள் சுட்டுக்கிட்டே வர்றீங்க. அது உங்களுக்கு ஒரு விளையாட்டு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு சர்க்கிளாக இருக்குது, சர்க்கிளாக இருக்கிற மாதிரிலாம் அதை நான் பேஸ் பண்ண கலராக வருது. இப்போ இதே இது ரோட்டில் ஆயில் ஊற்றி கிடக்குது, அது வந்து நம்ம செப்பராக அருகாக இருக்குமா, ஸ்கொயராக இருக்கும் அல்லது சர்க்கிளாக இருக்கும், பார்க்குற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா, ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. அதெல்லாம் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர். அது வந்து அந்த பேப்பர் கிழிச்சு போட்ட மாதிரி கண்ணாப்பினாலும் ஆயில் ஊற்றி கிடக்கும். அப்போ அதுலேயும் என்ன இருக்கும், அப்போ தின் ஃபிலிம் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். கவர் ஏசியா லாங் as its thickness lies within the specified limit interference light occur. அப்போ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, அதனோட திக்னஸ் வந்து லைஸ்னா நான் திக்னஸே எல்லா அளவுக்கு அதான் போயிட்டோம். 0.5 மைக்ரோமீட்டர்னா நான் திக்னஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இல்லை இன்னைக்கு புறக்கணிச்சிடமில்ல, அதனால மெலிசாக இருக்குது. அந்த ஸ்பெசிஃபைட் லிமிட் வரைக்கும் தான் என்ன இருக்குன்னா அந்த இன்டர்ஃபியர் நடக்கும். ஏன்னா ஒரு 2-3 இதுக்கு தான் இருக்கு, லைட் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி 2 ரெஃப்ளெக்ஷன் 2 டிரான்ஸ்மிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த லைட்டு 0.00% ஆயிடுது, அதுக்கப்புறம் நடக்காது. அதனால அந்த லிமிட்டட் ஸ்பெசிஃபிக் லிமிட்ஸில் மட்டும்தான் அந்த இன்டர்ஃபரன்ஸ் லைட்டு வந்து அக்கேர் ஆகும். அதான் இந்த இதில் பார்த்தோம் 1 2 3ன்னு போட்டோம். 3க்கு அப்புறம் 4ல் வருமா, 4 வராது, ஏன்னா 0.00க்கு மேலே போயிடுச்சு. அப்போ 4th இதுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால் அந்த லிமிட்டட் இடத்துல மட்டும்தான் அந்த இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, அக்கேர் ஆகுது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பிளேன் பேரலல் ஃபிலிம். ஒரு பிளேனான பேரலல் ஃபிலிம் எடுத்துக்கணும். பிளேன் பேரலல் ஃபிலிம்னா நம்ம நோட்டு பேப்பர் மாதிரி ஒரு பிளேனான பேப்பர், ஒரு பிளேனா ஒரு தடம் நம்ம டேபிள் இருக்கிற மாதிரி ஒரு பிளேன் தின் ஃபிலிம் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஏ டிரான்ஸ்பரண்ட் தின் ஃபிலிம் இஸ் ஏ யூனிஃபார்ம் திக்னஸ். பேப்பர் எடுத்துக்கிட்டா யூனிஃபார்ம் திக்னஸ் தான். யூனிஃபார்ம் திக்னஸ்னா அந்த பேப்பரில் எந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே திக்னஸாக இருக்கணும். நம்ம நோட்டு பேப்பர் அப்படி தான் இருக்கும். நோட்டு பேப்பர் மேலே வந்து திக்னஸாக மொத்தமாக இருக்குது, கீழே வந்து பேப்பர் மெலிசாக இருக்கா, இல்லை சென்டரில் வேறு மாதிரி இருக்கா. உங்கள் நோட்டு பேப்பர் எடுத்தீங்கன்னா நோட்டு பேப்பரில் எந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே திக்னஸ் தான் இருக்கும், அதான் யூனிஃபார்ம் திக்னஸ். இப்போ நம்ம ஆயிலில் ஊற்றினா ஒரு இடத்துல நிறையா இருக்கும், ஒரு இடத்துல குறைவாக இருக்காது, நான் யூனிஃபார்ம். இப்போ யூனிஃபார்மான திக்னஸில் நோட் பேப்பர் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் தின் ஃபிலிம் எடுத்துக்கிறோம். பவுண்ட் பை தி 2 parallel surface is known as plane parallel thin film. அப்போ அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பேப்பரில் மேலே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த பேப்பரு கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அதான் 2 parallel surface, மேலே ஒன்று கீழே ஒன்று, பேப்பரோட மேலே உள்ள பார்த்து பேப்பரும் கீழே உள்ளது. When a light is incident on a parallel thin film, a small portion of get reflected from the top surface and a major portion is transmit the film. அப்போ அந்த பேப்பரில் மேலே பட்டு என்ன இருக்கும், ஒரு ஸ்மால் பர்சன்ட் 4% என்ன ஆகும், வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, மீதி 96% டிரான்ஸ்மிட் ஆகுது. Again, a small part transmitted component is reflected back into film but bottom surface and the rest of it transmit from the lower surface of thin film. அப்போ மேலே என்ன இருக்கு, திரும்ப ஒரு 4% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிமைனிங் பார்த்தா அந்த பாட்டம் சர்ஃபேஸும் கீழே டிரான்ஸ்மிட் ஆகி கீழே வந்துடுது. அப்போ தின் ஃபிலிம் டிரான்ஸ்மிட் இன்சிடென்ட் லைட் ஸ்ட்ராங்லி அண்ட் ரிஃப்ளெக்டட் ஓன்லி வீக்டு. அப்போ அந்த லைட் பார்த்தா ஸ்ட்ராங்லி என்ன இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த வீக் லைட் பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்மிட் லைட்டு தான் இருக்கு. டிரான்ஸ்மிட் இன்சிடென்ட் லைட் இஸ் ஸ்ட்ராங்லி அண்ட் ரிஃப்ளெக்ட் லைட் இஸ் வீக்லி. அப்போ டிரான்ஸ்மிட் ஆகுறது 96% அதிகமாக ஆகுது, ஓன்லி 4% மட்டும் வீக்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆஃப்டர் 2 reflection, the intensity of reflected ray drop to the negligible extent. ஒரு 2 ரெஃப்ளெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் 0.001%க்கு வந்துடுது. அப்போ ஆஃப்டர்
2 ரிஃப்ளெக்ஷன் ஆர் 3 ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி நெக்லிஜிபிள் ஸ்ட்ரென்த்து, அந்த வந்து ஸ்ட்ரென்த்து இருக்காது. அதை வந்து நாங்கள் நெக்லிஜிபிள் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் அதனுடைய வேவ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ தான் இது ஒரு தின் ஃபிலிம். ஸோ பப்புள் கிடையாது. முன்ன பார்த்து நான் பப்புள், இது வந்து ஃபிலிம். இது எல்லாம் ஒரு நோட்டு பேப்பர் வச்சுங்க. அந்த நோட்டு பேப்பரோடைய மே சர்ஃபேஸ் இது, நோட்டு பேப்பரோடைய கீ சர்ஃபேஸ். நோட்டு பேப்பர்னா நோட்டு பேப்பரை கண்ணாடி பேப்பர் OHP சீட், அந்த பேப்பர் அந்த எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேருந்து லைட் படுது, இங்கே பட்டு 4% ரிஃப்ளெக்ட் ஆகுது, 96% கீழே வந்துடுது. இப்போ அந்த 96%ல் 92% இங்கே கீழே வந்துடுது. அப்போ 4% திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இங்கே போகும்போது என்ன இருக்குது, 3.65% எகைன் இங்கே டிரான்ஸ்மிட் ஆயிடுது. இங்கே திரும்ப 0.35% இங்கேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அப்போ இப்போ நமக்கு இந்த வேவெல்லாம் தேவையில்லை. நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் நடக்குன்னா மினிமம் 2 லைட் இருந்தால் போதும். அப்போ அந்த 2 லைட்டை நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கேருந்து இந்த 1 இது 1 இந்த 2ங்கிற இந்த 2 லைட்டு, இந்த 2 லைட்டுக்கு இடையில தான் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ நாம் ஆல்ரெடி பார்த்தோம் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு அட்டையில் 2 ஹோல்ஸ் விட்டுக்கிறோம், இங்கேருந்து லைட் வருது. அப்போ இது ஒரு லைட்டு, இது ஒரு லைட்டு பார்த்தோம். திரும்ப இங்கே வரும்போது 2 லைட்டு மெர்ச் ஆகிற இடத்துல பி, இந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுன்னு நடத்தலாம். அப்போ இது என்ன அர்த்தம், அதே மாதிரி இங்கே ஒரு லைட் வருது, இங்கே ஒரு லைட் வருது. அப்போ இதே கான்செப்ட் நான் பண்ணால் என்ன அர்த்தம், இங்கேருந்து லைட்டு வர்றதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த லைட்டு இது நேராக இங்கே கோடு போட்டால் S1, இதுதான் S1. இந்த இடத்துல நாம் என்ன சொல்லுவோம், இது S1, இது S2ன்னு நாம் இன்டர்ஃபரன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரைஞ்சி இந்த இடத்துல S1, இதுலேயும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரையணும் இது S2. அப்போ இதுலேருந்து S1லேருந்து S2க்கு ஒரு நாமினல் வரைஞ்சோம்னா செங்குத்து கோடு சொல்லுவோம். அப்போ வரையும் போது இந்த இடத்துல வந்து டச் ஆகுது. அப்போ இதனோட லென்த்து S1 to இந்த 0.1 வரைக்கும் உள்ள லென்த்தும் Nலேருந்து இந்த 0.2 வரைக்கும் உள்ள லென்த்து சேம். அப்போ இந்த Nலேருந்து S2 வரைக்கும் உள்ள லென்த்து தான் என்ன எக்ஸ்ட்ரா ஆகுது லென்த்து. அப்போ இந்த வேவ் 2 வந்து என்ன இருக்குது, இவ்வளோ பாத் S2லேருந்து N தூரம் எவ்வளோ தூரம் இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 வேவுக்கு இடையில் அந்த பாத் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா அந்த S2 to N அளவுக்கு பாத் டிஃப்ரெண்ட் 2 வேவுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கன்சிடர் ஃபஸ்ட்டு 2 ரிஃப்ளெக்ட் ரே ஒன்லி. அதுக்கப்புறம் நடக்குது, அது நமக்கு தேவையில்லை. 2 வேவ் இருந்தால் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இங்கே பட்டு திரும்ப இங்கே பட்டு திரும்ப இங்கேயே வரும். இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது 2ஐயும் வச்சுமே ரிஃப்ராக்டர் வேவ் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். These 2 rays are derived from the same incident ray but appear to come from 2 sources located below the thin film. இப்போ அதான் இந்த படத்தில் பார்த்ததான் 2 வேவ் வருது. தின் ஃபிலிம் கீழே 2 சோர்ஸ்லேருந்து 2 லைட் வர்ற மாதிரி நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 2 ரேஸ் வருது, இன்சிடென்ட் லைட்னு வச்சுக்கிறோம். தி சோர்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் கோஹிரண்ட் சோர்ஸ். ஏன் விர்ச்சுவல் சொல்கிறேன்னா இது வந்து ரியல் கிடையாது, ஒரு விர்ச்சுவலாக ஒரு கற்பனையானது. ஏன்னா லைட் என்ன இருக்குது, உண்மையான லைட் இங்கேருந்தா வருது, இங்கே மேலிருந்து வருது, இதுலேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அதே மாதிரி இது இங்கேருந்து வருது, இல்லை பட்டு ரிஃப்ளெக்ட். இது என்ன, அது ஒரிஜினல் சோர்ஸ். அப்போ நம்ம ஒரு கற்பனையாக என்ன பண்ணிக்கிறோம், S1லேருந்து வர்ற மாதிரியும் S2லேருந்து வர்ற மாதிரியும் S1 S2வை ஒரு விர்ச்சுவல் சோர்ஸை நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். தி ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் 1 and 2 travel along the parallel path and the interference at infinitely. இப்போ இந்த 2 பார்த்தோம்னா ஒரு பேரலல் பார்த்து ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் என்ன ஆகும், 2 லைட்டு இன்டர்ஃபியர் ஆகுது. ஏன்னா இந்த 2 லைட்டும் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகாது, இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது 2 ஒன்றோட 1 மோதிக்கலாம், இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் இஸ் ஏ கேஸ் ஆஃப் 2 beam interference. இப்போ இது என்ன 2 beam interference சொல்கிறது. தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா கேன் பி deduced once a
calculate the optical path difference between two rays at a point of meeting. அந்த ரெண்டு ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகிற அந்த மீட்டுக்கு ஆகும்போது இதுக்கு எவ்வளோ பாத் டிஃப்ரெண்ட் எவ்வளோ, இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, அந்த லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, ரெண்டுக்கு இடையில டிஃப்ரெண்ட் எவ்வளோ பாத் டிஃப்ரெண்ட் எவ்வளோ மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த எஸ்லேருந்து என் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த ரெண்டு வேவ் கொடையில் உள்ள பாத் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த பாத் டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு நாம் அந்த இன்டர்ஃபரன்ஸை நாம் மெஷர் பண்ணுறோம். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் டு ரிஃப்ளெக்டர் லைட். அப்போ அந்த ரிஃப்ளெக்டர் லைட்டில் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நாம் பார்க்குறோம். லெட் அஸ் கன்சிடர் ஏ டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம் யூனிஃபார்ம் திக்னஸ் T பவுண்டட் பை தி டூ பேரல் சர்ஃபேஸ். இந்த படத்தில் உள்ள மாதிரி தான் ரெண்டு பேரல் பிளேட் வச்சுக்கிறோம். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவாண்ட ஏர் இருக்குது, மேலே ஒரு சீட்டு கீழே ஒரு சீட், ரெண்டு சீட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரெண்டு சீட்டுக்கு நடுவாண்ட ஏர் உள்ளதாக வச்சுக்கிறோம். அதனோட திக்னஸ் எவ்வளோ, அந்த சீட்டோட திக்னஸ் T. அப்போ ரேட்டஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல், அந்த சீட்டோடைய கண்ணாடி சீட்டோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு வச்சுக்கிறோம். தி ஃபிலிம் இஸ் சரௌண்டட் பை ஏர் ஆன் போத் சைட். அப்போ அந்த ஃபிலிமோட மேலே ஏர் இருக்கு, கீழே இருக்கு, எல்லா சுற்றியும் ஏர் இருக்கு. நம்ம ஏர்லாம் செய்யணும் எக்ஸ்பெரிமெண்ட்டு, வேகத்தில் செய்யல. அப்போ இங்கேருந்து லைட் படுது, அதே சேம் தான் படும்போது திரும்ப 96% கீழே வருது, திரும்ப ரெஃப்ராக்ட் ஆகுது, திரும்ப 3.6% டிரான்ஸ்மிட் ஆகுது, இங்கே 4% டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ அதுக்கு இடையில் நம்ம ஆங்கிள் போடுறோம். இங்கேருந்து வந்து படுகதின்னு தமிழில் சொல்லுவோம், இன்சிடென்ட் லைட்டு. அப்போ இங்கே ஒரு நாமினல் வந்தோம்னா அந்த ஆங்கிள் ஐங்கிற ஆங்கிள் இங்கே வந்து மீட் ஆகுது. அப்போ திரும்ப இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிறதும் அதுவும் பார்த்தா ஐங்கிற ஆங்கிள். அப்போ கீழே வருது, பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த ஆங்கிள் வந்து ஆறுங்கிற ஆங்கிள் இருக்குது. இதுக்கு ஒரு நாமினல் வந்தோம்னா அப்போ அது திரும்ப இங்கே வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுறது, திரும்ப ஆறுங்கிற ஆங்கிள் இப்போ வரையணும். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் வரைஞ்சோம்னா இந்த ஆங்கிளும் நமக்கு ஐ இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஏவிலேருந்து லைட் வருது, பியில் படுது, பியில் இருந்து என்ன இருக்குது, திரும்ப டிரான்ஸ்மிட் ஆகி எஃப்க்கு வருது. அப்போ எஃப்ல இருந்த லைட்டு திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகி டிக்கு போகுது, டியிலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி இக்கு போகுது. அப்போ ஏ டு பி திரும்ப சிக்கு இது ஒரு லைன் ஏபிசி ரே 1. அதே இது ஏபிஎஃப்டிஇ இது வந்து ரே 2. இதில் வந்து எந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறல. இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற லைட்டு கேன்னு வச்சுக்கிறது, இது நமக்கு தேவையில்லை, நாம் இதை கன்சிடர் பண்ணல. ரே 1 ரே 2 வச்சு மட்டும்தான் நாம் இன்டர்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ let us consider plane wave from a monochromatic source falling on the film at the angle of incident I. ஒரு மோனோகிராபிக் லைட்டு இங்கேருந்து வருது, வந்து ஐங்கிற ஆங்கிளில் இந்த பிங்கிற இடத்துல படுது. பாத் ஆஃப் ரே சச் எஸ் ஏபி ரிஃப்ளெக்டட் அலாங் பிசி. இந்த ஏபி லைட் பார்த்தோம்னா பிசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அண்ட் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட் இன் த்ரூ ஃபிலிம் பிஎஃப். இந்த பியிலேருந்து எஃப் வரைக்கும் வருது, டிரான்ஸ்மிட் ஆயிடுது, பியிலேருந்து சி வரைக்கும் போகிறது ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. தி டிரான்ஸ்மிட் ரே பிஎஃப் மேக் ஏ ஆங்கிள் ஆர். அப்போ இந்த பிஎஃபோட ஆங்கிள் பார்த்தா ஆர். இங்கேருந்து வர இன்சிடென்ட் லைட்டு ஐங்கிற ஆங்கிள் வந்து படுது, இந்த லைட்டு ஆறுங்கிற ஆங்கிள் இருக்குது. வித் ஏ நார்மல் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் பாயிண்ட் ஜி. இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு நாம் வரைஞ்சோம்னா மேலே செங்குத்து கோடுன்னு சொல்லுவோம். அந்த நாம் வரைஞ்சோம்னா அதனோட ஆங்கிள் ஆறுங்கிற ஆங்கிள் இருக்கு. The ray PF is turn a partially reflected back the film along FT, while the major part of reflected surrounding the medium along FK. அப்போ இந்த எஃப்லேருந்து கேங்கிறது என்ன இருக்கு, டிரான்ஸ்மிட் ஆயிடுது 92%. எஃப்லேருந்து டிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டர் ரே எஃப்டி இஸ் டிரான்ஸ்மிட்டட் அட் தி அப்பர் சர்ஃபேஸ் ட்ராவல் டிஇ. அப்போ இங்கே போகிறது என்ன இருக்கு, திரும்ப டியிலிருந்து இ வரைக்கும் திரும்ப டிரான்ஸ்மிட் ஆயிடுது. அதுதான் வந்து ரே 2 அங்கே இருக்கு. சின்ஸ் தி ஃபிலிம் பவுண்டரிஸ் ஆர் பேரலல் தி ரிஃப்ளெக்டட் ரே பிசி
அண்டு டிஇ வில் பி பேரல் ஈச் அதர். அப்போ இந்த ரே பார்க்குறோம், இந்த பியிலேருந்து சி வரைக்கும் போகிறதும் டியிலேருந்து இ வரைக்கும் போகிற இந்த ரெண்டு ரேவும் பார்த்தா ஒன்று பேரலல் ரே. ஒரு ரேவுக்கு இன்னொரு பேரலாக இங்கேருந்து மூவ் ஆகுது. தி வேவ்ஸ் ட்ராவலிங் அலாங் தி பாத் பிசி அண்டு டிஎஃப்டிஇ ஆர் டெரிவ் எ சிங்கிள் இன்சிடென்ட் வேவ் ஆஃப் ஏபி. அப்போ இந்த ஏபி லைட்டு ஒரு லைட் என்ன ஆயிடுது, பாதி பியிலேருந்து சியா போயிடுது. மீதி என்ன இருக்கு, பியிலேருந்து எஃப் போயிட்டு எஃப்லேருந்து டி வந்துட்டு திரும்ப டியிலேருந்து இக்கு வருது. அப்போ பிஎஃப்டிஇ ஆர் டெரிவ் எ சிங்கிள் இன்சிடென்ட் வேவ். அந்த ஏபி வேவ் தான் ரெண்டாக வந்து டெரிவ் ஆகுதுன்னா டிவைட் ஆகுது, பிரியுது. ஒரு லைட் ஒரு அளவு பிசியாகவும் இன்னும் கொஞ்சம் வேவு பிஎஃப்டிஆவும் ரெண்டும் டெரிவ் ஆகுது. Therefore, they are coherent and can be produced interference. அப்போ ரெண்டுமே கோஹிரன்ஸ் வேவ் தான். ஏன்னா ரெண்டு லைட் வேவ் கிடையாது, ஒரே லைட்டு தான். ஏபிங்கிற லைட்டு தான். இதுதான் ரெண்டா பிரியுது, இங்கே போகுது பாதி இங்கே போகுது. அப்போ அதனால ரெண்டுமே கோஹிரன்ஸ் வேவ் தான், ஒரே ஃபேஸ் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதனுடைய வேவ் லென்த்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், மோனோக்ரோமேட்டிக் லைட்டு தான். அப்போ அதனால தான் அது ரெண்டுக்கு இடையில இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. ஆர் மேபி ஓவர்லாப் பை கண்டென்சிங் லென்ஸ் ஆர் ஐஸ். அப்போ ஓவர்லாப் ஆகி நம்ம கண்ணில் பார்க்குறோம் அல்லது லென்ஸ் வழியாக பார்க்குறோம். அதனால தான் அந்த ரெண்டு லைட்டுக்கு இடையில இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஜியோமெட்ரிக் பாத் டிஃப்ரென்ஸ் நாம் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு லைட்டுக்கு இடையில எவ்வளோ பாத் டிஃப்ரெண்ட் இருக்கு அதை மெஷர் பண்ணால் என்ன பண்ணோம், இதிலிருந்து எவ்வளோ வருதுங்கிறத நாம் கால்குலேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ரெண்டு லைட்டு நான் அந்த படத்தை திரும்ப அகைன் கூட இங்கே வரைகிறேன். இங்கேருந்து ஏபி இதில் போட்டுது இங்கே வருது. நமக்கு இது மட்டும்தான் தேவை, இதை மட்டும் வரையணும். அப்போ இது ஏ, இந்த இடம் பி, இங்கே சி, இது டி, இது இ, அதென்ன எஃப்டியா, சரி இது எஃப், இது டி, இது இன்னு வச்சுங்க. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஒன் டிஇ நார்மல் டு பிசி. பிசிக்கும் டிஇக்கு இடையில் அந்த ஒரு நாம் வரைகிறோம். அப்போ என்ன இருக்கும், ஹச் அண்ட் டி ஆன்வர்ட் தி ரேஸ் ஆஃப் ஹச்சி அண்ட் டிஇ ட்ராவல் ஈக்குவல் பாத். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டியிலேருந்து ஒரு நாம் வரைகிற இந்த இடத்துல வரைஞ்சோன்னா எங்கே போயிடுது, இங்கே டியிலேருந்து வரைஞ்சோம்னா ஹச்சிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஹச்சி. அப்போ ஹச்சிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் டியிலேருந்து இலேருந்து உள்ள டிஸ்டன்ஸும் பார்த்தா ஈக்குவல். ஹச்சி அண்டு டி இஸ் ஈக்குவல் பாத். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பாத் வந்து இங்கே எக்ஸஸ் அதுக்கு. அப்போ இந்த பாத்துக்கு இது வேவ் எக்ஸஸ். அப்போ பிஹெச் இஸ் ட்ராவல் ஏர் இந்த பாத் பிடி ட்ராவல் ஆஃப் தி பிலிப் refractive index mu along the path different BF and FD. அப்போ இது எவ்வளோ தூரம் அதிகமாக போயிருக்கு, பிலேருந்து எஃப்க்கு வந்துட்டு திரும்ப எஃப்லேருந்து டி வரைக்கும் இதுதான் அதிகமாக போயிருக்கு. அப்போ இது பிலேருந்து ஹெச் வரைக்கும் அதிகமாக போயிருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து நாம் கால்குலேட் பண்ணோம். ஸோ தி ஜியோமெட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட் பிட்வீன் டூ ரேஸ் ஈக்குவல் டு பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி. இங்கேருந்து இது வரைக்கும் பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி மைனஸ் பிஹெச். இது இங்கே இது எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ அதை கழிக்கிறோம் மைனஸ் பிஹெச். இதான்னா அந்த வேவ் இடையில் உள்ள இந்த ஜியோமெட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட். அப்போ இது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத இதை வச்சு தான் நாம் கால்குலேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட் நாம் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நாம் கால்குலேட் பண்ணுறது ஜியோமெட்ரிக் பாத் டிஃப்ரெண்ட். ஜியோமெட்ரினா இந்த படம், இந்த படத்தை வச்சு அந்த படத்தில் எவ்வளோ பாத் டிஃப்ரெண்ட் வருதுன்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜியோமெட்ரிக் கால்குலேட் பண்ணி அது ஆப்டிகல் லைட்டில் எவ்வளோ பாத் டிஃப்ரெண்ட் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஆப்டிகல் பாத் டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு டெல் ஏ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எல்.
மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எல்ங்கிறது லென்த்து. அப்போ மியூ இன்ட்டு அந்த லென்த் எவ்வளோ? பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி மைனஸ் 1 இன்ட்டு பிஹெச். ஏன் இங்கே 1 யூஸ் பண்ணோம்? இது வந்து ஏரில் போகுது, ஏரோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, இது வந்து கிளாஸில் போகுது. அப்போ எனி மெட்டீரியல் அது மைக்காவாக இருக்கலாம், எதோ ஒன்று, அதனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ 1.52 இருக்கலாம், அது 1.3 ஏதோ ஒன்று. அப்போ இன்டி angle of PFT and angle of PFT equal to angle of GFT equal to R. அப்போ இதனோட ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்னோட ஆங்கிள் ஆர்ன்னு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கோம். அப்போ பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டி. அப்போ இது பிரகாரம் பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டி, இது ரெண்டு ஈக்குவல். இந்த படத்தில் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? இந்த இதில் கால்குலேட் பண்ணும்போது இந்த பியிலேருந்து எஃப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் எஃப்லேருந்து டி வரைக்கும் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ அதனால தான் பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டின்னு கால்குலேட் பண்ணுறோம். இது புரியுதா? டவுட் இருக்கா? சிம்பிள் மேக்ஸ் தான். புரியுதா? புரியுதா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதா இல்லையா? சார் புரியுது சார். சரி சரி. அப்போ இந்த வேவ்ல நம்ம இந்த பிஎஃபோட லென்த்து நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். நான் திரும்ப வரைகிறேன். அந்த ஆங்கிள் மட்டும் நான் பர்டிகுலராக வரைகிறேன். இங்கேருந்து வருது, இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட்டு, இந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது, இது எஃப், திரும்ப எங்கே போகுது, இப்போ இது பி, இது சி, திரும்ப இங்கே மூவ் ஆகுது, இது டிஇ, இது இ. இங்கே தான் நாமில் வரைஞ்ச ஒரு கோடு, இங்கே ஒரு நாமில் கோடு வரைஞ்சா இது ஜி. இதனோட ஆங்கிள் தான் நாம் ஆறுன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஎஃபோடைய லென்த்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ தெரியும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணோம். இப்போ காஸ் ஆர் ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணால் என்ன வரும்? காஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சினா என்ன இருக்கும்? தமிழில் படிச்சிருவீங்களே, கர்ணம் பை அடுத்துள்ள பக்கமா என்ன படிச்சிருவீங்க? adjacent side by சரி, அதான் adjacent side divided by நாமினலா hypotenuse sir. அதான் அடுத்துள்ள பக்கம் டிவைடர் பை கர்ணம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ அது கால்குலேட் பண்ணும்போது இது கால்குலேட் பண்ணால் அடுத்துள்ள பக்கம் இந்த பியிலேருந்து ஜி வரைக்கும், அதான் இந்த இது இந்த எஃப்லேருந்து ஜி, ரைட். இந்த இதுலேருந்து எஃப்லேருந்து ஜி, எஃப்ஜி டிவைடர் பை அந்த கர்ணங்கிறது இந்த பிஎஃப் தான். இதான் லென்த்தானது, இதுதான் கர்ணன்னு சொல்லுவோம், பிஎஃப். இப்போ நாம் என்ன கால்குலேட் பண்ணோம்? இங்கேருந்து இது எவ்வளோ லென்த்து, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த பிஎஃப் இங்கே மூவ் பண்ணிட்டு போயிடுறோம், காசாரை இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். அதான் பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்ஜி டிவைடர் பை காஸ் ஆர். அப்போ ஈக்குவல் டு இந்த எஃப்ல வந்து ஜி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், இதனோட திக்னஸ் டீன்னு சொன்னோம். அப்போ எஃப்லேருந்து ஜி வரைக்கும் உள்ளது திக்னஸ் டி டிவைடர் பை காஸ் ஆர். இப்போ இதே கால்குலேட் பண்ணுறோம். பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டின்னு சொல்லிட்டோம். அப்போ பிஎஃப் ஈக்குவல் டு டி டிவைடர் பை காஸ் ஆர்னா அப்போ எஃப்டியோட வேல்யூ என்ன இருக்கும்? அப்போ எஃப்டி ஈக்குவல் டு அதுவும் சேம் தான், இது ஈக்குவல்னா என்ன இருக்கு? டி டிவைடர் பை காஸ் ஆர். இதுவும்
டி டிவைடட் பை காஸ் ஆர் தான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், பிஎஃப் ப்ளஸ் எஃப்டி. அப்போ என்ன இருக்கும், டி டிவைடட் பை காஸ் ஆர் ப்ளஸ் டி டிவைடட் பை காஸ் ஆர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2t டிவைடட் பை காஸ் ஆர். அப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. இங்கேருந்து இங்கே வந்து திரும்ப இங்கே போக வரைக்கும் அதனோட வேல்யூ எவ்வளோ, 2t டிவைடட் பை காஸ் ஆர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுறோம், இந்த பிஜி வேல்யூ என்ன இருக்கும், இங்கேருந்து ஒரு நாமினல் இங்கே வரைஞ்சிருப்போம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கணும். இந்த பிடி இதனோட லென்த் எவ்வளோன்னு தெரியணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பிஜி ஈக்குவல் டு ஜி இன்ட்டு டி. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும், இந்த பிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஜிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ரெண்டு ஈக்குவல். அப்போ அதுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம், அப்போ பிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிஜி. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், இது என்ன இருக்குது, இது ஒன்று ப்ளஸ் இது ரெண்டு, இது அப்போ 2 இன்ட்டு பிஜின்னு எழுதலாம், ஏன்னா இது ஈக்குவல்னால. அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் போடுறோம். அப்போ பிடி ஈக்குவல் டு 2பிஜி இங்கே கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணுறோம். அடுத்து அப்போ பிஜி ஈக்குவல் டு எஃப்ஜி டேன் ஆர். அப்போ இந்த பிஜி வேல்யூ கால்குலேட் பண்ணால் அதே தான் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணும்போது எஃப்ஜி இன்ட்டு டேன் ஆர். அப்போ ஈக்குவல் டு எஃப்ஜியோட வேல்யூ என்னது, இதனோட திக்னஸ் டி. அப்போ டி இன்ட்டு டேன் ஆர். அப்போ பிடி ஈக்குவல் டு, அந்த பிடியில் என்ன இருக்கு, பிடி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிஜின்னு சொல்லிட்டோம். அப்போ பிஜி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 2 இன்ட்டு 2t tan r இதுதான் பிடியோட வேல்யூ. அப்போ இந்த ஏங்கிள் ஆஃப் பிஹெச்டி, இதில் பிஹெச்டி இந்த இடத்துல ஹெச் இருக்கு, இந்த பிஹெச்டி இந்த ஆங்கிள் நான் மெஷர் பண்ணால் என்ன வரும், angle of PHPD equal to 90 minus I. இந்த இடத்துல ஆங்கிள், இதனோட ஆங்கிள் நாம் ஐன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதனோட ஆங்கிள் ஐ. அப்போ இங்கே கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்கும், 90 மைனஸ் ஐ டிகிரி. இந்த இடத்துல இது வந்து 90 டிகிரி. அப்போ இங்கே கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்கும், இது 90 மைனஸ் ஐ டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிஹெச்டி ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த பிஹெச்டி இந்த இடத்துல என்ன இருக்கு, இது ஒரு செங்குத்து கோடு தான் வரைகிறோம், டியிலிருந்து இதுக்கு செங்குத்து கோடு. இப்போ செங்குத்து கோடு வரையும் போது அது வந்து 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் பிடிஹெச், பிடிஹெச் இந்த ஆங்கிள் வந்து ஐ, நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கோம். அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பிடி சைன் தீட்டா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு அந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி, அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு சைன் தீட்டா, அப்போ ஈக்குவல் டு 2t இன்ட்டு டேன் ஆர் அண்டு சைன் ஐ. ஏன்னா இருக்க பிடிக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் 2t இன்ட்டு டேன் ஆர்னு. அப்போ 2t இன்ட்டு டேன் ஆர் இன்ட்டு சைன் ஐ. அப்போ இதுலேருந்து நம்ம சினான்ஸ் லா தெரியும் நமக்கு, சைன் ஐ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு சைன் ஆர், டான்ஸ் லா, அல்லது மியூ ஈக்குவல் டு sin i divided by sin r. அடுத்து இப்போ செகண்ட் இயரில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு வரும், sin i divided by sin r தான் சினான்ஸ் லா, அல்லது sin i ஈக்குவல் டு மியூ இன்ட்டு சைன் ஆர். இப்போ நாம் இதை என்ன பண்ணுறோம், இந்த sin ஐக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ பிஹெச் ஈக்குவல் டு 2t tan r இன்ட்டு மியூ இன்ட்டு சைன் ஆர். அப்போ இதை நம்ம ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா, அப்போ 2 கான்ஸ்டன்ட் டியும் கான்ஸ்டன்ட், அப்போ என்ன இருக்குது, இந்த மியூ கான்ஸ்டன்ட் வெளியில் கொண்டு வந்துடும், 2 இன்ட்டு மியூ டி. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, டேன் ஆர் இன்ட்டு சைன் ஆர். டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது, டேன் தீட்டா படிச்சிருவீங்க, டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாவா, டேன் தீட்டா கரெக்டா? எஸ் சார். டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு படிச்சிருவீங்க. அப்போ டேன் ஆர் ஈக்குவல் டு
அப்போ என்ன எழுதலாம்? sin r divided by cos r. அப்போ இன்ட்டு என்ன இருக்கு? இந்த tan r போல அதை எழுதிட்டோம். இன்ட்டு sin r. அப்போ என்ன இருக்கு? இங்க ஒரு sin r இங்க ஒரு sin r. அப்போ sin r இன்ட்டு sin r sin squared r divided by cos r. அப்போ ஆன்சர் என்னது? 2 mu t sin squared r divided by cos squared r. இதான் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபைனல் ஈக்குவேஷன். ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டைம் ஆச்சுன்னு இருக்கிறேன். ரிமைனிங் இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் கன்டினியூ பண்ணலாம்.